Taste the Daily. அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த எறும்பனூர் கிராமத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 94,000 நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் நனைந்து சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். விடியாத திமுக ஆட்சியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து நெல் மூட்டைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக கொந்தளித்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழர் தளபதி இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையத். நடந்து முடிந்த குறுவை சாகுபடியில் கடலூர் மாவட்டம் முழுவதும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் திறந்து வைக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் தங்களது நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்தனர். அவ்வாறு இந்த விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்ட அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விருத்தாச்சலம் எருமனூர் செல்லும் சாலையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் திறந்தவெளி சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட்டு அங்கே அடுக்கி வைத்துள்ளனர். அவ்வாறு அந்த திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் ஒரு 29 லாட் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தோம் என்றால் ஒரு லாட்டுக்கு 3,264 நெல் மூட்டைகள் வீதம் சுமார் 94,000 நெல் மூட்டைகள் தற்போது அங்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் போதிய பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் தற்போது சமீபத்தில் அந்த டிட்டுவா புயலின் தாக்கத்தினால் கொட்டி தீர்த்த அந்த கனமழையின் காரணமாக தற்போது இந்த அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மறுமுளைப்புத்தன்மை ஏற்பட்டும் பூசணம் பிடித்து வீணாகி வருகிறது. இதனால் மக்கள் வரிப்பணம் வீணாகுவது மட்டுமில்லாமல் இந்த ஸ்டாலின் அரசு திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகளை அமைத்து போதிய பாதுகாப்பு அளிக்காமல் போனதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அந்த கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் அந்த பாதுகாப்பாக உள்ள அந்த அரசு கிடங்குகளுக்கு அனுப்பாமல் விட்டதாக காரணத்தினாலும் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே அந்த அரசு கிடங்குகள் முற்றிலுமாக நிரம்பி விடுவதால் இதுபோல் நெல் மூட்டைகளை திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் வைத்து மறுமுளைப்பு தன்மை ஏற்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேதம் அடையும் அளவிற்கு அலட்சியமாக செய்யப்பட்ட இந்த ஸ்டாலின் அரசின் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளுக்கு முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர் தளபதி.